ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஐபிஎல்லை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்கீங்க. ஐபிஎல் இஸ் பக்கா ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட், பக்கா கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி. நீங்கள் ஏன் ப்ரோ சஞ்சு சாம்சன் இவ்வளோ வந்து முட்டு கொடுத்துட்ருக்கீங்க, சஞ்சு சாம்சன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, சஞ்சு சாம்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன சஞ்சு சாம்சன் பக்கம் சாதிச்சிங்க, என்ன பண்ணலாம் இல்லை என்ன பண்ணலாம்? ஏன்டா ஜடேஜா நீ போயிட்டே போய் ஜடேஜாவை கேட்க முடியுமா? ஏன் சஞ்சு நீங்கள் வந்து கேட்க முடியுமா? ஏங்க கம்பெனி அதாவது நம்ம டீம் வந்து ஒரு முடிவு எடுக்குது, அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்போடுறோம். டீமை வந்து நம்ம திட்ட காலத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அதுக்காக திட்டணும், எந்த அளவுக்கு உரிமை இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை அப்ரிசியேட் பண்ணணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம அடுத்து பார்க்கணும். சரி, நான் ஒரு விஷயம் நல்லா புரிய வச்சிடறேன் உங்களுக்கு. வாட் இஸ் ஐபிஎல்? நீங்கள் கிரிக்கெட்டில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் விட்டுருங்க, அவன் நாடு அவன் ஆட போகிறான், அதை விட்டுருங்க. பட் வாட் இஸ் ஐபிஎல்? ஐபிஎல் எடுத்து பக்கா ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், பக்கா கார்ப்பரேட் பிஸ்னஸ். ஓகேங்களா? எப்படி ஒரு கம்பெனி ஒரு இன்டர்வியூவில் ஒரு எம்ப்ளாயி நல்லா பர்ஃபார்ம் பண்ணா எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த எம்ப்ளாயி நல்லா பண்ண என்ன பண்ண ஒரு கட்டத்தில் ஓகே இவன் தான் எம்ப்ளாயி ஆஃப் த இயர், இவன் தான் பெர்ஃபார்ம் த மந்த்னு வரும்போது எடுத்து போகிறாங்க. டீமில் எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு அவன் டீமில் வச்சுப்பாங்க. ஐ மீன் கம்பெனி அவங்க கம்பெனிலே வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை இன்டர்வியூ மாதிரி ஆக்ஷன் வைக்கிறாங்க. அவன் நோட் பண்ணி வச்சிருப்பான் யாரெல்லாம் நல்ல பெர்ஃபார்மர்ன்ட்டு. ஸோ பார்க்குறான், ஓகே இவன் நல்ல பிளேயர் எடுத்து போடு, இவன் நல்ல பிளேயர் எடுத்து போடு சொல்லிட்டு எடுத்து போடுவான். ஸோ இது கழிச்சு போகிற மாதிரி தான், எடுத்து மாற்றி போயிட்டே இருக்கு. இங்கே நிரந்தரமான யாருமே கிடையாது. ஸோ பிளேயர்ஸ் மாறிட்டே வர்றாங்க. அப்போ எப்படி ப்ரோ தோனி மட்டும் நம்ம டீமுக்கு ஆடுறாரு, இல்லை எப்படி ரோஹித் சர்மா வந்து எம்ஐக்கு ஆடுறாரு, இல்லை எப்படி ப்ரோ விராட் கோலி மட்டும் ஆர்சிபி மட்டுமே ஆடுறாரு? எப்படி? இவங்கெல்லாம் பிராண்டு, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு பிராண்டு இருப்பாங்க. அந்த பிராண்டால் தான் அந்த கம்பெனி வளர்ந்துருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. அந்த பிராண்டை வச்சு அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூடவே தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தலைவரும் ஒரு பிராண்டு தான். அவங்க டீமுக்கு ரோஹித் சர்மா ஒரு பிராண்டு தான், அந்த பக்கம் விராட் கோலி ஒரு பிராண்டு தான். ஸோ இவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் அது 8 வருஷம் இருப்பான் டீம் கூட, ரெய்னா ஜடேஜா மாதிரி. சில ரசல்லாம் எடுத்துக்கங்க. ஸோ பொல்லாட்லாம் இந்த ரொம்ப வருஷமாக எம்ஐக்கு. ஸோ அந்த மாதிரி சில பிளேயர்லாம் அந்த டீம் ரெய்னாலாம் எடுத்துக்கங்க. ஸோ ஒவ்வொரு பிளேயருமே அந்த டீமுக்கு ரொம்ப வருஷமாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு இடத்துல இல்லை ப்ரோ நீங்கள் போகலாம், அடுத்த கம்பெனிக்கு போகலாம், நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வர்றோம், முடிஞ்சால் எங்கள் ப்ராசஸ்க்குள்ளே வர மாதிரி தான் திரும்ப ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு எப்படி இங்கே கம்பெனிஸ் முடிவு போடுதோ அந்த மாதிரி அங்கே ஆக்ஷனில் பிளேயர்ஸ் விட்டு முடிஞ்சால் எடுக்க பார்க்குறாங்க. இல்லை யார் எந்த கம்பெனி எடுக்க முடியலன்னா அந்த பிளேயரோட அந்த எம்ப்ளாயோட பிளேயரோட எப்படின்னா கம்பேர் பண்ணிங்க கெரியர் ஓவர் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் யாரை போய் படிக்க போகிறீங்க எனக்கு புரியல. நீங்கள் ஜட்டு போயிட்டாருன்னா ஜட்டு சொன்னதாக தான் அவங்க உடனே சொல்லிட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து கடைசி மேபி அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அது அப்பாற்பட்ட கதை. ஓகேங்களா? இங்கே யார் போயிட்டாருன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய காலகட்டங்கள், ஐ மீன் வருத்தப்படுறதுனால ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. யார் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை போயிட்டு நீ அகேன்ஸ்டாக இருக்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது. சஞ்சு சாம்சன் தான் சிஎஸ்கேயோட ஃபியூச்சர் நான் அடித்து சொல்கிறேன். இவனால் நம்ம கப்பெல்லாம் வாங்க மாட்டோம், இவனால் நமக்கு பெர்ஃபார்மர் கிடையாது, இவனால் நமக்கு பெருசாக எதுவும் கிடைக்காதுன்றதுலாம் வந்து எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருப்பீங்க, நீங்கள் போக தான் உங்களுக்கு புரியாது ஏன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ எனக்கு மட்டுமே ஜடேஜா போயிட்டு சஞ்சு சாம்சனா ஏன் அப்படி நான் யோசிக்கிறேன்னா, ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ள நம்ம அட்டாச் ஆகும். உண்மைதான், நாமெல்லாம் வந்து சென்டிமெண்ட், அது தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம இத்தனை வருஷமும் நம்ம கூடவே பார்க்குற ஒருத்தனை திடீர்னு வேற ஒரு ஜெர்சியில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கூடவே அந்த ஒரு பர்சன் வேற ஒரு கம்பெனிக்கு போய் வேற ஒரு மாதிரி போகிறான்னா நீங்கள் எப்படி ஒரு மாதிரி அப்செட் ஆகிறீங்களோ அந்த அப்செட் தான் இங்கேயும் வருது. அது நம்ம மைண்டோட காமன் திங்கு. சென்னை துரோகம் பண்ணிச்சா, அது பண்ணிச்சா, இது பண்ணிச்சான்றதெல்லாம் பேச்சே கிடையாது. சஞ்சு சாம்சனை நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். அவங்களுக்கு தேவை பெரிய ஒரு பிராண்டு, பெரிய மார்க்கெட்டிங் ஸ்டைல் எல்லாமே தேவைன்னா சஞ்சு தேவை. இன்றைக்கி கேரளா ஸ்டேட்டு பக்கத்தில் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த காரணத்துக்காக தான் அவங்களை உள்ளே கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து நீங்கள் சஞ்சுக்கு முட்டு கொடுக்குறது மாதிரி நேற்று வரைக்கும் ராஜஸ்தானில் இருந்தால் சஞ்சு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட எனக்கு தெரியாது. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், என்ன பண்ணிட்டு இருந்தார், ஐ டோன்ட் கேர், எனக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு சிஎஸ்கேக்கு வந்துட்டாரா, இந்த சட்டையை போட்டாரா, எங்கெல்லாம் ஒருத்தனி அவ்வளோதான் நானே. ஓகேங்களா? நீ என்னடா இவன் பச்சோந்தியாக மாறிட்டானா, அதுவாக மாறிட்டானா, இதுவாக மாறிட்டானான்றதால் நான் கிடையாது. என்னால் அப்படி தான் இருக்க முடியும். இன்னைக்கு சஞ்சு யார்? சிஎஸ்கேவோட ஒரு பிளேயர். இன்னைக்கு சஞ்சு யார்? ஜடேஜா ராஜஸ்தானில் ஒரு பிளேயர். அதுக்காக ஜடேஜா வந்தா ஜடேஜா ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஜடேஜாக்குன்னே நல்லா தெரியும். ஸோ சம்திங் ஹேப்பன். இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போயிருப்பாங்க ரெண்டு மேனேஜ்மெண்ட்டுமே. அவங்களுக்கு எதுக்காக ஜடேஜா தேவைன்றது நல்லாவே தெரியும். அது சில பாலிடிக்ஸ்லாம் உள்ளே இருக்கலாம், அது வேணாம் விட்டுடுங்க. ஆனால் இங்கே சஞ்சியா வேணுன்றதுல வீடியோலையும் பேசிட்டேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம பேச தேவையில்ல, இதோட முடிங்க. ஸோ சஞ்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இவன் பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதுடா, பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க, பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதான்னு நினைக்காதீங்க, அது தப்பு. ஓகேங்களா? இதுதான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஸோ சும்மா வந்து நீ கொஞ்சம் அமுத்திட்டிரு, நீ பொத்திட்டிரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு சிஎஸ்கேக்கு என்ன சம்மந்தம், எனக்கு சிஎஸ்கே சம்மந்தம் கிடையாதுப்பா.
நான் நான் எப்போ கிரிக்கெட் பார்த்தேன்? நான் இப்போ தான் கிரிக்கெட் பார்த்துட்ருக்கேன், ஏதோ 2 வருஷமா. எனக்கு என்ன தெரியும்? ஒப்பம் மொபைல் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுதுன்னு நியூஸில் வரும் பார்த்தியா? அதை எடுத்து படிக்கிற வயசுலேயே பார்த்துட்டு அதெல்லாம் ஐபிஎல்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரி பிளேயர்ஸும் ஆட போகிறாங்க, அது ஆடுறதை பார்க்க எப்படி இருக்கும். நான் என்ன தெரியுமா யோசித்தேன், ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் நம்ம கூட நின்று ஆடினா எப்படி இருக்குன்னு கனவு கண்ட தெரியுமா உங்களுக்கு? என் கனவு தான். அது எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா இந்தியானா ஒரு ஃபயரு, பாகிஸ்தான் இந்தியானா ஒரு ஃபயரு, இவனுங்கெல்லாம் நம்ம கூட சேர்ந்து ஆட போகிறாங்களா? எப்படி இருக்கும்? ஒரு மஞ்சள் சட்டை போட்டு ஒரு குரூப் ஆடும், சிவப்பு சட்டை போட்டு ஒரு குரூப் ஆடும், நீல சட்டை போட்டு ஒரு குரூப் ஆடும், நல்லா இருக்குமே பார்க்க. அப்படின்லாம் கனவை கண்டு அந்த இனாகிரேஷன் மாதிரி ஒன்று வந்து அப்படி டாஸ் போகிறதெல்லாம் பார்த்து, அந்த டாட்டோ டொக்கோமோ ஆட்லாம் பார்த்து, அப்படி வளர்ந்த என்ன பார்த்து நீ கேட்குற சிஎஸ்கேக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கு சம்மந்தம் இருந்தால் சந்தோஷம், எனக்கு இல்லை தான். எனக்கு என்ன சம்மந்தம்? இந்த மஞ்சள் சட்டை தான். இந்த ஜெர்சி போட அலோவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் அந்த ஜெர்சி போட்டு தானே ஆடுறாங்க. அது ஒன்று போதாதான் எங்கள் எமோஷனுக்கு? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க தமிழ்நாட்டுக்காக ஆடுறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸு, அந்த ஒரு உணர்வு தான் எனக்கு. மற்றபடி எனக்கு சிஎஸ்கேக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. அவங்களுக்கு யாரும் எனக்கு தெரியாது, எனக்கு என்னை வந்து அவங்களுக்கு தெரியும்னு கேட்டால் தெரியும். எனக்கு தெரியும் அவங்கள, ஆனால் அவங்களுக்கு என்ன யாரும் தெரியாது. தெரியும், காலம் வரலாம், வந்தாங்க, சந்தோஷம் தான். சரிங்களா? ஸோ ஐபிஎல்லை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த இவ்வளோ பெரிய வீடியோ போட்டேன்.